ஹாய் கைஸ், வெல்கம் டு த பிராண்ட் நியூ வீடியோ ஆஃப் சோத்து டபுள் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் பாய்ஸ் இன் பேச்சுலர்ஸ் ரூம். பேசி முடிக்கல அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. உனக்கு பிரேக்கப்னா நீ சோகமாக இரண்டா, ஏன் எங்களை டிப்ரெஷனுக்கு தள்ளுற? அஞ்சலா மச்சா அவ. அஞ்சலை போய் உருப்புற வேலையை பாடுறா. வாங்க கைஸ், மற்றவங்க யார் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம். இதோ வந்துட்டான்ல நம்ம மன்மத குஞ்சு, என்ன தான் பேசுவானுங்கன்னு தெரில, பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஃபுல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கு இல்லை, கல்லடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. இதுக்கு மேலே இந்த கண்டாவை என்னால் கேட்க முடியாது. வாங்க கைஸ், நம்ம கிச்சனுக்கு போவோம். டேய் ஏன்டா ரசப்பொடி எடுத்து மேகியில் போடுற? தம்பி எதாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்து பேசுங்கப்பா. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. நேர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்க எல்லா மசாலாவும் எடுத்து போடுங்க, டேஸ்ட்டு பிளாஸ்ட்டாக வரும். கிச்சன் பிளாஸ்ட் ஆகாமல் இருந்தால் சரி. ஐயோ இவன் அவன் வாழ்க்கை நாசமாக போனது மட்டும் இல்லாமல் மற்றவனையும் உருவிட விட மாட்டானே. இனி எவன் வாழ்க்கையை கெடுக்க பிளான் போட்டிருக்காடா? நீ கேமரா ஆஃப் பண்ண, நான் சொல்கிறேன். கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ சொல்லு. நம்மளாம் ஜாலியாக இருக்கிறப்போ சபரி மட்டும் எப்படி படிக்கலாம்? பாய்ஸ், டின்னர் ரெடி. டேய் குட்ரா சாஸை. உங்களுக்கு இதே வேலையா போச்சுடா டேய். சபரி வாடா படம் பார்க்கலாம். என்ன படம் மச்சி? அருந்ததி. டேய் பே பண்ணா நான்லாம் வரலடா. அது பே பண்ணலாம் இல்லை, வந்து பாருவா. ஏன்டா இப்படி பண்ணிச்சிருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக பண்ணிருக்கு நீங்கள். ஒரே தொல்லையாக போச்சு, எப்பா முடியலை. டேய் ஏன்டா வாந்தி எடுத்துட்டு வாஷ் பண்ணாம விட்டது? சரி கத்தி முடிச்சிட்டியா? தள்ளு தள்ளு மச்சி. டேய் மச்சி கணேஷ், ஏய் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் வாடா. ஏய் சி வா. வரேன் இருடா. மச்சி கண்ணால யாரு தெரியுதா உனக்கு? வேற யாரு? ஒரு ஆன்சமான பையன் தெரியுறான். வேற யாருன்னு தெரியலடா. வேற யாரு இருக்க போறா? இப்ப யாரு தெரியுறா பாரு. நீயும் நானும் தான். டேய் என்ன நேத்தரி சரக்கு ஒன்றும் தெரியலையா என்ன? போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாகிற வேலையை பாருப்போ. ஒருவேளை நம்ம தான் ஹாலுசினேட் பண்ணிக்கிறோமோ? ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் சபரி, நாளைக்கு லீவ் வர ஸ்டார்ட் ஆக போகுது, வெக்கேஷனு. ஆமாடா. நாங்கள் பசங்களாம் இங்கேருந்து டேரெக்டாக ஊருக்கு போகலான்னு பிளான். நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? நான் நாளைக்கு தாண்டா போகிறேன். நாளைக்கு போறியா? ஆமாம். உனக்கு என்ன போஸ்டிங் போகுது? சைக்காட்ரியா? டேய் என் சர்ஜரி டைம் ஆகுதுடா, நான் போகிறேன். ஹெச்ஓடி கூப்பிடுவார். கேஸ்லாம் எடுத்துட்டியா? நீ தான் டாப்பர்ப்பா, நீ தான் எடுக்கணும். என்ன கேஸு? யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். வா போய் பார்க்கலாம். உங்கள் நேம் என்ன மேடம்? ரித்திகா. என்ன ஏஜ்? 20. என்ன ப்ராப்ளம்னால ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? அங்கே என்ன இருக்கு? என்ன ப்ராப்ளம் மேடம் உங்களுக்கு? அங்கே என்ன காமிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இரு. மச்சி அந்த மிரர் எடுத்துட்டு வா. இதா இருங்க வரேன். She wants me out.
நீ என்ன லீவில் ஊருக்கு போலையாடா? ஏன்டா ரூமில் இருக்க கண்ணாடியெல்லாம் மூடி வச்சிருக்கீங்க? என்னடா பாத்ரூம் கண்ணாடி கூட மூடி இருக்கு? எது? டேய் என்னடா ஆச்சு? உண்மையை சொன்னால் பைத்தியம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ? பேசாமல் இப்படி சொல்லுவோம். ஐயோ கலாய்ப்பாங்களே. சரி சொல்லுவோம். கேட்குறோம்ல சொல்கிறா. இல்லை ரீசெண்டாக மிரர்னு ஒரு மூவி பார்த்தனா, சரி அதில் கோஸ்ட் மிரர்க்குள்ளேருந்து வருமா, அதான். மச்சான் யாரா இவன்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு பெயினா பயன்ட்டு. சரி அதை வர்ற ஆள் தனியாக வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு போனியே என்னாச்சு? அவ்வளோதான் போலையே. பிரேக்கப் ஆயிடுச்சு. என்னது பிரேக்கப்பா? ஏன்? எதுக்கு? எப்படி? நானும் அவள் கூப்பிட்டான்னு ஆசையாக போனேனா. எனக்கு ஓகே கண்மணியில் ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணும். மூக்காதல் கண்மணியா? வேற ஏதாவது சீன் பண்ணலாமா இந்த சீனுக்கு பதில்? இல்லை இல்லை, எனக்கு இதுதான் பண்ணணும். வா வேற சீன் பண்ணலாமே. வா. என்னாச்சு? சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்கடா. சரி போதும் போதும், வாங்க நம்ம எல்லாம் வெளியே போய் சில் பண்ணலாம். பிரபஞ்சம் பலரிலுடலஞ்சும் தேடியும் തിരിച്ചാ മുളങ്കാടെത്തുമോ അനന്തം നെബുലകൾ കടന്നേ ഒരു ദിനം തിരിച്ചാ മുളങ്കാടെത്തുമോ. இப்போ என்னடா வேணும் உனக்கு? ஏன்டா என்ன இப்படி தொல்லை பண்ற? என்னடா இவர் ஒரு மாதிரி வினோதமாக பண்ணிருக்காரு. டேய் இஸ் a classic case of mirror self misidentification. அவரால் அவரோட ஓன் ரிஃப்ளெக்ஷனே கண்டுபிடிக்க முடியாது. அது சரி, அவர் ஏன் உன்னையே கை காட்டிட்டு இருக்காரு? நான் தான் அவரோட ரிஃப்ளெக்ஷன்னு நினச்சிட்டு இருக்காரு. டேய் இன்னைக்கு செக்ரட்டரி போஸ்டிங்கில் யாரோ நான் தான் அவரோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாருடா. இதாச்சும் பரவாயில்ல. நான் சைக் போஸ்டிங்கில் இருக்கிறப்ப ஒரு பாட்டி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம்ன்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? பாட்டி ப்ரெக்னென்ட்டா? எலியூஷனா ப்ரெக்னன்சிடா. மச்சி இவன் பண்ணக்கூடிய ஆள் தான்டா. டேய் குட்ரா குட்ரா டேய்.
ஏன்டா